ஆதரவாக அவரது ரசிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண்களை இழிவுபடுத்தி வெளியான பீப் பாடலை தொடர்ந்து மகளிர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிம்பு மற்றும் அனிருத்திற்கு எதிராக காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பாடல் திருட்டுத்தனமாக வெளியானது என சிம்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று சென்னை தியாகராய நகரில் உள்ள சிம்புவின் வீட்டின் முன்பு திரண்ட அவரது ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாடலை திருடி வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற ரசிகர்களை போலீசார் கைது செய்தனர். இன்னைக்கு சிம்பு எதிர்க்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரே ஒரு ரீசன் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு பீப் சாங் போட்டன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அவரை வெறுக்கிறீங்களே. இதே ஒரே டெல்லியில ரேப் பண்ணிட்டு ஒரு பையன் 3 வருஷம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் தண்டனை அனுபவிச்சு ரிலீஸ் ஆயிருக்கான். அவனுக்கு எதிர்த்து ஒரு மாதர் சங்கம், ஒரு எதிர்கட்சி, ஒரு அரசியல் கட்சி, எந்த கட்சியாவது வந்து போராட்டம் பண்ணீங்களா? தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இவ்வளவு தூரம் காயப்படுத்துறீங்களே. இதே உங்க வீட்டுல பிறந்த அக்கா தம்பிங்களா இருந்தா பண்ணுவீங்களா? இதே எல்லாரும் ஒரே வார்த்தை இதான் சொல்றீங்க. அதாவது சிம்பு வந்து பெண்கள் மனசை காயப்படுத்திட்டாரு அப்படின்ட்டு. இல்லங்க காயப்படுத்திட்டாரு, அவரா வந்து வெளியில வந்து பாட்டை வந்து பப்ளிக் பண்ணாரா? இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிம்பு தரப்பில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது.